இந்த வீடியோவில் ஏஐ ஆட்டோமேஷன்ஸ் பர்சனல் ரோட் மேப் பற்றி பேச போகிறோம். இப்போது ஏஐ ஆட்டோமேஷன்ஸில் நம்ம எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அதில் நம்மளோட கெரியரை எப்படி பில்ட் பண்ணுறது, அதுக்கான ரோட் மேப் என்ன அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் கற்றுக்கலாம். அண்ட் இந்த ரோட் மேப்பை சொல்லித்தரதுக்கு எனக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்குது, எனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நான் நேற்றுக்கு காலேஜை கிராஜுவேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி யூடியூப் சேனல் ஆரம்பித்து உங்கள் எல்லாருக்குமே ஏஐ சொல்லி கொடுத்துட்டு இல்லை. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸில் சான் ஃப்ரான்சிஸ்கோ ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் எம்எஸ் முடிச்சிருக்கேன். அதுக்கான டிகிரி சர்டிஃபிகேட் இது. ஒரு புக் எழுதியிருக்கிறேன், அமேசானில் இருக்குது. அண்ட் ஒரு 10 வருஷம் சிலிகான் வேலி ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஏஐ அப்ளிகேஷன்ஸ்லேருந்து சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணி ஏகப்பட்ட கம்பெனிஸ்க்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். அண்ட் இது என்னோட இன்கம் ப்ரூஃப் ஸ்ட்ரைப் ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு எம்ப்ளாயியாக என்னோட கெரியரை ஆரம்பித்து ஃப்ரீலான்சராக முன்னேறி அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆண்டர்ப்ரனராக உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். ஜீரோலேருந்து வெறும் 8 lakhs per month சம்பாதிக்கிற அளவுக்கு தான் வளர்ந்துருக்கேன் ஏஐ ஃபீல்டில் ஏஐ யூஸ் பண்ணி. ஸோ ஏஐ ஆட்டோமேஷன்ஸ் பர்சனல் ரோட் மேப் என்ன ப்ரோ அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 எடுத்த உடனே சில நோ கோட் ஸ்கில்ஸ் நீங்கள் ஆப்வியஸ்லி கற்றுக்கிட்டு தான் ஆகணும். நிறைய பேருக்கு அப்படின்னா என்னன்ற கொஸ்டினும் இருக்கும். திடீர்னு ஒரு ஏஐ ஆட்டோமேஷன் இன்ஜினியர், ஒரு ஏஐ ஆட்டோமேஷன் டெவலப்பராக யாராலையும் ஆகிட முடியாது. அதுக்குன்ட்டு சில பேசிக் ஃபவுண்டேஷன்ஸை நீங்கள் பில்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த நோ கோட் ஸ்கில்ஸ் கற்றுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைப் கோடிங் தான். நீங்கள் அதுக்குன்ட்டு ஹேஷ் இன்க்ளூட் stdio.h மெமரைஸ் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் அப்படியே ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதணும், அந்த அளவுக்கு உங்களுக்கு கோடிங் தெரியணுன்ற அவசியம் இல்லை. வைப் கோடிங் யூஸ் பண்ணி ChatGPT மாதிரி ஒரு டூல், LLM அப்படின்ட்டு சொல்லுவோம், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், எனி டூலாக இருக்கட்டும், ChatGPT இருக்கட்டும், பெர்ப்ளெக்சிட்டியாக இருக்கட்டும், கிளாடாக இருக்கட்டும், ஜெமினியாக இருக்கட்டும், டீப்சீக்காக இருக்கட்டும், கிராக்காக இருக்கட்டும், இது எல்லாமே என்ன ப்ரோ இவ்வளோ கற்றுக்கணுமா அப்படிலாம் இல்லை. ஏதாவது ஒரு டூல் ChatGPT கிட்ட உங்களுக்கு பேசி வேலை வாங்க தெரியுது அப்படின்னா போதும். அதுதான் அந்த வைப் கோடிங் விஷயங்கள். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், கரெக்டாக என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்றத ChatGPTக்கு புரிய வச்சு அதை வேலை செய்ய வச்சு வேலை வாங்கணும். அந்த ஸ்கில் உங்களுக்கு தெரியணும். ஒரு அனாலஜியில் நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். என்ன அப்படின்னா, இப்போது பிரியாணி நம்ம செய்கிறோம் இல்லையா, ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம், அதில் எண்ணெய் போடுறோம், அடுத்து பட்டை கிராம்பு ஏலக்காய் போடுறோம், அடுத்து 400 கிராம் வெங்காயம், 400 கிராம் தக்காளி அப்படி இப்படின்னு போட்டு பிரியாணியை செய்கிறோம். இப்போது இந்த ChatGPT மாதிரி விஷயங்கள் வந்ததுக்கப்புறம் நாம் ஆக்சுவலாக போயிட்டு இந்த 400 கிராம் வெங்காயத்தை கட் பண்ணிட்டு போட்டுட்ருக்க தேவையில்ல. ChatGPT தான் அந்த விஷயங்கள்லாம் பண்ண போகுது, அந்த சமையலை பண்ண போகுது, அதை குக் பண்ண போகுது. ஆனால் நாம் ChatGPTக்கு ஒரு லெவல் மேலே இருக்கிறோம். அது பிரியாணியை கரெக்டாக செய்யுதா இல்லையா அப்படின்ற டேஸ்ட் பார்க்குற அந்த ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ நம்மளுக்கு ஆக்சுவலாக பிரியாணி டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கா, அப்படி டேஸ்ட்டாக இல்லைன்னா எந்த இடத்துல ChatGPT தப்பு பண்ணியிருக்கு, வெங்காயம் அதிகமாக போட்டிருக்க, வெங்காயத்தை நீ இன்னும் கரெக்டாக வதக்கலை, இன்னும் கொஞ்சம் வதக்க விடணும், பிரியாணி சீக்கிரமாக கேட்டுருது, பிரியாணி புளிச்சு போயிடுது, தயிர் அதிகமாக போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி டேஸ்ட் பண்ணி ஃப்ளேவர் பண்ணி அதுக்கு ஃபீட்பேக் கொடுக்க தெரியணும், அதுக்கு சொல்லி கொடுக்க தெரியணும். அந்த வேலை வாங்க உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. அடுத்த ஸ்டெப்ஸ் நம்ம போயிடலாம். ஸோ பிரியாணி நீங்கள் பண்ண போகிறது கிடையாது, நீங்கள் ஆக்சுவலாக கோடு எழுத போகிறது கிடையாது, ChatGPT தான் கோடு எழுத போகுது. ஆனால் அது எழுதுகிற கோடு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற அந்த சில பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தெரியணும். அதுக்கு தான் நோ கோட் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏதாவது ஒரு டூல், ChatGPT, பெர்ப்ளெக்சிட்டி, கிளாடு, ஜெமினி, டீப்சீக்கு, கிராக்கு, ஏதாவது ஒரு டூல் இதில் நீங்கள் கற்றுக்கிட்டு அந்த டூலில் வைப் கோடிங், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பண்ணுற அளவுக்கு பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா யூ ஆர் வெல் அண்ட் குட் ஃபார் திஸ் லெவல். அடுத்து ஆட்டோமேஷன்ஸ் கற்றுக்க ஆரம்பிக்கணும். ஆட்டோமேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒர்க் ஃப்ளோஸ், சில சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் டூல்ஸ் உங்களுக்கு தெரியணும் இல்லையா. இப்போ ஒரு கூகுளில் எப்படி நீங்கள் ஆட்டோமேஷன் பண்ணுறது அப்படின்ட்டு தெரியணும், எப்படி ஜிமெயில் ஆட்டோமேட் பண்ணுறது அப்படின்ட்டு தெரியணும். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற சில பேசிக் விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும். அந்த சாஃப்ட்வேர் ப்ளஸ் டூல்ஸ் பேசிக்காக கற்றுக்கணும். அந்த ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர் கூட இந்த சாஃப்ட்வேர் டூல்ஸ் எல்லாம் லிங்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த பேசிக் செகண்ட் ஸ்டெப், பேசிக் ஆட்டோமேஷன். அதுக்கு நாம் ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது. இந்த ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர்ன்றது ஏகப்பட்டது இருக்குது பிளானட்டில். Zapier ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூல், உலகத்தில் ஏகப்பட்ட பிஸ்னஸஸ் யூஸ் பண்ணுற டூல். இந்தியாவில் இந்த Pabbly அப்படின்ற டூலை ஏகப்பட்ட பிஸ்னஸஸ் செகண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ Zapier, Pabbly கற்றுக்கிட்டு இன்னும் 2-3 டூல்ஸ் இருக்குது, இந்த கம்லூப்பு, இன்டெகிரேட்லி, அந்த மாதிரிலாம் சும்மா லைட்டாக என்னன்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ரொம்ப டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்க வேண்டாம். ஆனால் யூ ஹேவ் டு மாஸ்டர் N8 லெஃப்ட் ரைட் சென்டர்னு பூந்து விளையாடுற அளவுக்கு நீங்கள் மாஸ்டர் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த 3 டூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பேசிக்கான விஷயங்கள் இந்த டூலில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அந்த டூல்ஸில் எல்லாத்துலையும் நீங்கள் மாஸ்டர் ஆகிட்டு அப்படியே ஒரு டெக் பர்சன், த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டெவலப்பர் ஆகுங்கன்ட்டு நான் சொல்ல வரல. இதோட பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியணும். அதுதான் அந்த செகண்ட் ஸ்டெப்பில் போயிட்டு, ஓகே இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ஒரு பேபால் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ஒரு இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அது இந்த டூல்ஸோட எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு இருக்கணும்.
அது வந்துருச்சுனாலே இந்த ஸ்டெப் யூ ஆர் கிளியர். அடுத்து ஏஐ ஆட்டோமேஷன்ஸ் கற்றுக்க ஆரம்பிக்கிறோம். ஆட்டோமேஷன்ஸ் கூட நீங்கள் ஒரு ஸ்டீராய்டு ஊசி போட்ட மாதிரி அந்த ஏஐ ஏஜென்ட்ஸை கனெக்ட் பண்ணி அதை பில்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. எப்படி அப்படின்னா ஆட்டோமேஷன்ஸ் கூட இந்த ஏஐ ஏஜென்ட் அந்த மூலையை நீங்கள் ஃபிட் பண்ணும்போது அந்த எல்எல்எம்ஸ்க்கு நீங்கள் ஏகப்பட்ட டூல்ஸ்க்கு கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்றீங்க. ஏகப்பட்ட இடங்களில் நம்ம ஏஐ ஏஜென்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத இந்த சேனலில் பார்த்துக்கிட்டே வரும். ஸோ எல்எல்எம்ஸ் ப்ளஸ் ஆட்டோமேஷன்ஸ் ஈக்குவல் டு ஏஐ ஏஜென்ட்ஸ். அதை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுப்பீங்க. ஒரு ஏஐ ஏஜென்ட் கூட நீங்கள் அந்த மாடலை கனெக்ட் பண்ணுறீங்க, எல்எல்எம் கனெக்ட் பண்ணுறீங்க. இட் கேன் பி ஜெமினா, இட் கேன் பி சாட்ஜிபிடி, கிளாடோட மாடல், எனி மாடல் இட் கேன் பி. இந்த உலகத்தில் இருக்க எனி மாடலை கனெக்ட் பண்ணலாம். அதுதான் இட் ஆக்ட் ஆஸ் த பிரெயின் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஏஐ ஏஜென்ட். அது கூட நீங்கள் ஏகப்பட்ட டூல்ஸ்க்கு ஆக்சஸ் கொடுக்குறீங்க. இட் கேன் பி எனி சாஃப்ட்வேர் இன் திஸ் பிளானட், ஜிமெயிலாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், பேபாலாக இருக்கட்டும், எனி டூல் ஆக்சஸ் கொடுத்துறீங்க. ஸோ இப்போது அந்த ஏஐ ஏஜென்ட்டால் இந்த டூலை ஆக்சஸ் பண்ணி அதில் என்ன வேலை செய்யணுன்னாலும் செய்ய முடியும். ஸோ ஆட்டோமேஷன்ஸை ஒரு பிரெயினுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க, இந்த எல்எல்எம் கனெக்ட் பண்ணுறீங்க. அந்த ஆட்டோமேஷன்ஸை இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆக்சுவலாக ஒரு ஏஐ செய்ய போகுது, வேலையை செய்ய போகுது. அதுக்கு பேர் தான் ஏஐ ஏஜென்ட். ஸோ இதை எப்படி பில்ட் பண்ணுறது, இதுக்கான சிஸ்டம் ப்ராம்ப்ட்ஸ்னால் என்ன, இது எப்படி கரெக்டாக பண்ணுறது, இது எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி ப்ரொடக்ஷனில் நீங்கள் டிப்ளாய் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயங்களும் கற்றுக்கணும் இந்த ஸ்டெப்பில். அண்ட் தென் முக்கியமான சாஃப்ட்வேர் N8N. N8N தான் ஏஐ ஏஜென்ட்ஸை வந்துட்டு கஸ்டமாக ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு சொல்யூஷனாக நம்ம வந்துட்டு பில்ட் பண்ணி தரணும் அப்படின்னா N8N தான் யூஸ் பண்ணணும். ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸில் நீங்கள் வந்துட்டு ஏஐ ஏஜென்ட்ஸை வந்துட்டு பில்ட் பண்ண முடியும் இப்போதைக்கு நம்ம மார்க்கெட் நிலவரப்படி. ஆனால் N8N தான் அதை வந்துட்டு சூப்பராக பண்ணுறாங்க. நீங்கள் கஸ்டம் சொல்யூஷன் பில்ட் பண்ணி தரணும் அப்படின்னா த பர்ஃபெக்ட் சாய்ஸஸ் N8N. அண்ட் N8N கற்றுக்கிட்டிங்கனாலும் எல்லா சாஃப்ட்வேரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ N8N மாஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுதான் தேர்ட் ஸ்டெப்பில் நடக்கிற விஷயம். அடுத்து முக்கியமான ஏரியா ஏஐ ஆப்ரேட்டிங் சிஸ்டம், AIOS அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு நிறைய பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. டேஷ்போர்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கடுத்து மைக்ரோ சாஸ்ன்னு சொல்லுவாங்க, சாஸ்ன்னு சொல்லலாம். இட் கேன் பி எனிதிங். ஆனால் அதோட ஐடியா ஒன்று தான், ஏஐ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது. ஏஐ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆட்டோமேஷன்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஏஐ ஆட்டோமேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து அதுக்கு ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இருக்குது. ஃப்ரண்ட் எண்ட்னா என்னென்னா நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ் ஒன்று இருக்குது. அது இட் கேன் பி அ டேஷ்போர்டு, ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு டேஷ்போர்டாக இருக்கலாம், ஒரு வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணுற ஒரு டேஷ்போர்டாக இருக்கலாம், ஒரு ஃபோனில் நீங்கள் ஒரு ஆப்பில் இன்டர்ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ ஒரு யூசருக்கு அந்த ஆப் தான் இருக்கும் ஃபோனில், ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு ஆப் இருக்கும், அதுதான் இருக்கும் பேக் எண்ட். அதுக்கு பின்னாடி அந்த பட்டன்ஸ்க்கு பின்னாடி என்னென்னலாம் வேலை செய்யும் அப்படின்னா இந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆட்டோமேஷன்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஏஐ ஆட்டோமேஷன்ஸ் பின்னாடி வேலை செய்யும். கம்ப்ளீட் சொல்யூஷன் ஃபார் ஒன் கஸ்டமர். இந்த மாதிரி டேஷ்போர்ட்ஸ்லாம் இப்போது இருக்குதா பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆனால் தேர் ஸ்டூபிட் இல்லையா? இப்போது நம்ம இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஆப்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஆப்ஸ் இருக்குது, இந்த POS ஆப்ஸ், பாயிண்ட் ஆஃப் சேல் சிஸ்டம்ஸ் இருக்குது. எங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணினாலும் இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி ஆட்டோமேஷன்ஸ் இருக்குதா? அதுக்கு பின்னாடி ஏஐ ஆட்டோமேஷன்ஸ் இருக்குதா? அதுக்கு பின்னாடி ஏஐ ஏஜென்ட்ஸ் இருக்குதா? இல்லை. நாம் அந்த டேஷ்போர்டு தான் ஒரு யூசருக்கு பண்ணி கொடுக்க போகிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஸோ ஒரு யூசருக்கு இந்த மாதிரி 100 ஆட்டோமேஷனை மேய்ச்சிட்டு இருக்க வேண்டாம், ஒரு 100 ஏஐ ஏஜென்ட்டை மேய்ச்சிட்டு இருக்க வேலை கிடையாது. இந்த டேஷ்போர்டில் இந்த மாதிரி விஷயங்களை நடக்குது நம்ம பிஸ்னஸ்லன்றதை அவங்க பார்த்துக்கிட்டா போதும். இந்த பட்டன்ஸ்லாம் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றத அவங்க பார்த்துக்கிட்டா போதும். வேலைகள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதை உருவாக்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ் ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது. யூஸ்வலாக நம்ம இப்போது ஸ்டாண்டர்டாக இருக்கிற டூல்ஸ் ரெப்லெட்டு, கர்சர், லவபிள், ஜெமினை வந்துட்டு ஃப்ரீயாக ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. CLI கமாண்ட் லெவல் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் போல்ட் இருக்குது, ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் இந்த ஏரியாலையும் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கற்றுக்கிட்டு ஒரு கஸ்டமருக்கு எண்ட் டு எண்ட் சொல்யூஷன் பண்ணி கொடுக்குறது இஸ் இம்பார்ட்டண்ட். கிட்டத்தட்ட இது என்ன அப்படின்னா இந்த ஜாவிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அயன்மேன் படத்தில் வரும் தெரியுமா? அதுதான். ஸோ சாட்ஜிபிட்டிக்கும் ஜாவிஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்கள். சாட்ஜிபிட்டி வந்துட்டு நீங்கள் ஒரு ரோபாட், ஓகே, அதுக்கிட்ட நீங்கள் பேசலாம், அது ஆன்சர் சொல்லும். அது வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டாக ஆன்சர் சொல்லும், அவ்வளோதான். ஆனால் இந்த ஜாவிஸ்ன்றது வந்துட்டு இட் வில் ஹேவ் கண்ட்ரோல். அயன்மேன் வந்து எனக்கு சூட்டை லான்ச் பண்ணுன்னு சொன்னால் அது சூட்டை லான்ச் பண்ணோம். அந்த ஆப்ஜெக்டை வந்துட்டு ஒரு மிசைலை வச்சு நீ தாக்கு அப்படின்னு சொன்னால் தாக்கும். அந்த ஆக்சஸ் இருக்கு இல்லையா? அந்த ஆக்சஸ் அந்த ஜாவிஸ்க்கு இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி தான் ஒரு ஜாவிஸை நம்மளோட கிளைண்ட்ஸுக்கு, நம்மளோட ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு, நம்மளோட பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு, நம்மளோட பாஸ்க்கு, மேனேஜர்ஸ்க்கு, டீம் லீடர்ஸ்க்கு பண்ணி கொடுக்க போகிறோம். அதுதான் இந்த ஸ்டெப்பே ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் அவங்களோட பிஸ்னஸை மேனேஜ் பண்ணிக்கிட்டா போதும். அவங்களோட தினசரி வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டா போதும். அவங்க போய்ட்டு ஆட்டோமேஷன்ஸில் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், ஏஐ ஆட்டோமேஷன்ஸை மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். அவங்க இந்த டேஷ்போர்டில் அவங்களோட டே டு டே லைஃப்பை மேனேஜ் பண்ணிட்டா போதும். யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு ஆண்டர்ப்ரனருக்கும், ஒவ்வொரு பிஸ்னஸ் ஓனருக்கும் இந்த மாதிரி ஒரு பர்சனலைஸ்ட் கஸ்டமைஸ்ட் ஜாப்ஸை நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ எவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லையா? அதை இந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நாம் பில்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். அதுதான் ஸ்டெப் நம்பர் 4. அடுத்து ஸ்டெப் நம்பர் 5 இஸ் AI ஏஜென்சி. ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் நாம் ஒரு ஏஐ பார்ட்னராக உருவாக போகிறோம். கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் ஏஐ சொல்யூஷன்ஸை
அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி விஷயங்கள்லாம் பில்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். we can scale on autopilot using copy and paste அதுக்கப்புறம். ஸோ இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு அக்கௌண்டண்ட்டுக்கு இல்லை ஒரு லாயருக்கு இல்லை ஒரு டாக்டருக்கு இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இன்னொரு ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்னொரு லாயருக்கு அது அப்படியே காப்பி பேஸ்ட் தானே. திருப்பி போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டில் தான் அந்த இன்னொரு கிளைண்ட்டுக்கு அதை பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. ஸோ ஈஸியாக காப்பி பேஸ்ட் உங்கள் ஏஜென்சியாக பில்ட் பண்ணிவிட்டு அடுத்த விஷயங்கள் பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ ஐ வுட் சஜஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு லாயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லாயரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மல்டிபிள் லாயர்ஸை பிடிக்க பாருங்கள், உங்கள் ஊரில் பிடிக்க பாருங்கள், உங்கள் சிட்டியில் பிடிக்க பாருங்கள். அடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக போங்க, சவுத் இந்தியா ஃபுல்லாக போங்க, பேன் இண்டியா போங்க, வேர்ல்டுக்கே போங்க. தென் ஹரிசான்டலாக ஸ்கேல் பண்ணலாம். வெர்டிக்கலாக ஸ்கேல் பண்ணுறதை விட ஹரிசான்டலாகவும் ஸ்கேல் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, லாயர்னா அடுத்து கொஞ்சம் டீப்பாக போயிட்டு நீங்கள் இந்த டிஃபென்ஸ் அட்டார்னிஸை நான் வந்துட்டு இது பண்ண போகிறேன் அப்படின்ட்டு பிடிக்கலாம். கிரிமினல் லாயர்ஸை நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், அப்புறம் இந்த ஃபேமிலி கோர்ட்டில் வாதாடுற லாயர்ஸை பிடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி போகலாம். அது வந்துட்டு வெர்டிக்கல் ஸ்கேலிங் டீப்பாக போகிறீங்க. அண்ட் தென் ஹரிசான்டல் ஸ்கேலிங்கில் சரி ஓகே இப்போ லாயர்ஸே எனக்கு வேண்டாம், அடுத்து நான் டென்டிஸ்ட்ஸ்க்கு போகிறேன், அடுத்து நான் டாக்டர்ஸ்க்கு போகிறேன், அடுத்து நான் வந்துட்டு ஃபேமிலி கவுன்சிலர்ஸ்க்கு போகிறேன், சம்திங் லைக் தட். யூ கீப் டிஃப்ரென்ஷியேட்டிங் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். அவங்களுக்கான இந்த மாதிரி எண்ட் டு எண்ட் சொல்யூஷனை ஒரு தடவை பில்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் யூ ஸ்கேல் ஆன் ஆட்டோபைலட் யூஸிங் காப்பி அண்ட் பேஸ்ட். அப்படி தான் ஏஜென்சிஸ் வந்துட்டு ரன் ஆகிட்டுருக்காங்க, ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போது ரியலிஸ்டிக்கலாக இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறது மூலமாக எப்படி நம்மளோட கெரியரை பில்ட் பண்ணி அது மூலமாக மணி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பேசுவோம். முக்கியமான டாபிக். ஆனால் மணின்ட்டு மணியிலே ஃபோக்கஸ்டாக இருக்காதீங்க. ஐ வுட் சே உங்கள் கெரியரை கரெக்டான டைரெக்ஷனை நோக்கி பில்ட் பண்ண ஆரம்பிங்க. அதோட பை ப்ராடக்டாக காசு ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும். ஸோ இப்போது மார்க்கெட் நிலவரத்தில் எப்படி அப்படின்ற ஒரு கிளாரிட்டியை உங்களுக்கு நான் தரேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஏஐ சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுங்கள். மற்ற பிஸ்னஸஸ்க்கு உங்களுக்கு 70% மார்ஜின் வரும். ஏஐ சர்வீஸ்னால் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, யூ கெட் அ ஜாப் ஆஸ் அன் ஏஐ ஆட்டோமேஷன் டெவலப்பர். இப்போ ஏஐ ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, கோ கெட் அ ஜாப். ஒரு நல்ல கம்பெனியில் ஏஐ ஆட்டோமேஷன் டெவலப்பராக போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஏகப்பட்ட வேகன்சிஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஓப்பனிங்ஸ் இருக்குது. எல்லா பிஸ்னஸஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு ஏஐ பார்ட்னர் தேவைப்படுறாங்க. ஸோ ஜாப் கிடைக்கிறது வந்துட்டு அவ்வளோ கஷ்டமான விஷயமா இருக்காது. ஈஸியாக உங்களுக்கு ஜாப் கிடச்சிரும். ஜாப் கிடச்சிருச்சுன்னா உட்காராதீங்க, ஹை பேயிங் ஜாப் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் ஒரு நல்ல ஜாப் கிடைச்ச உடனே உங்கள் கெரியர் அப்படியே செட் ஆகிடும். அதுக்கடுத்து ஸ்டார்ட் ஃப்ரீலான்சிங்கில் தான் ஏகப்பட்ட மணி யூ கேன் மேக். ஸோ கோ டூ ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் தமிழ்நாட்டிலே ஏகப்பட்ட கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணலாம். பேன் இண்டியா போகலாம் அண்ட் இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ் கூட போகலாம், தப்பே கிடையாது. பட் தமிழ்நாடு என்ன கேட்டிங்கன்னா இட் இஸ் ஏ ஆப்பர்ச்சுனிட்டி நிறைஞ்ச ஒரு ஏரியா தான். உங்களுக்கு பேன் இண்டியா போகணும்னாலும் போகலாம், ஃப்யூச்சரில் இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ் போகணுன்னாலும் போகலாம், எந்த தப்புமே இல்லை. அண்ட் அவங்க எல்லாருக்குமே நீங்கள் டன் ஃபார் யூ ஏஐ ஆட்டோமேஷன்ஸ் பண்ணி கொடுங்க. டன் ஃபார் யூ ஆட்டோமேஷன்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் உங்கள் கிளைண்ட்ஸுக்கு உங்கள் கையால் இந்த விஷயங்களெல்லாம் பில்ட் பண்ணி கொடுக்குறீங்க. ஓகே, அதனால தான் யூல் மேக் 70% மார்ஜின். இப்போது அந்த கிளைண்ட்டுக்கிட்ட ஒரு ₹1,00,000 சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா யூல் கீப் 70,000 அண்ட் 30,000 உங்களோட செலவுகளாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் கையால் பில்ட் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ ஆப்வியஸ்லி உங்கள் டைம் கன்ஸ்ட்ரெயின்டாக இருக்கும். ஜாப்லேயும் அதே தான், ஃப்ரீலான்ஸ்லேயும் அதே தான். நீங்கள் உங்கள் கையால் பில்ட் பண்ணி கொடுக்குறதுனால டைம் கன்ஸ்ட்ரெயின்டாக இருக்கும். ஸோ ஏகப்பட்ட செலவுகள் இருக்கும். அண்ட் தென் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறமா ஸ்டார்ட் கன்சல்ட்டிங்னா என்ன அப்படின்னா, யூ கோ ப்ரிஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வரீங்க. நீங்கள் உங்கள் கையால் பில்ட் பண்ண மாட்டீங்க. போயிட்டு ஓகே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கா, டூ திஸ் டூ தேட் அப்படின்ற மாதிரி ப்ரெஸ்கிரிப்ஷனை மட்டும் எழுதி தரீங்க. அதுக்கு ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணிக்கிறீங்க. அந்த ப்ரெஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு போய் அந்த பிஸ்னஸ் அவங்க டீமை வச்சுட்டு அவங்க பில்ட் பண்ணிக்கலாம், அவங்க ப்ராப்ளம்ஸை அவங்க போக்கிக்கலாம். ஸோ அதுதான் கன்சல்ட்டிங். இப்போ வந்துட்டு யூ நாட் கன்ஸ்ட்ரெயின்ட் பை யோர் டைம். இப்போது யூ கேன் ஸ்கேல் திஸ் ப்ரிட்டி மச் பிகாஸ் நீங்கள் உங்கள் கையால் பில்ட் பண்ணி கொடுத்துட்டு இல்லை. ஸோ வி கேன் ஸ்கேல் திஸ் ப்ரிட்டி ஈஸிலி. இதில் 80% மார்ஜின் உங்களுக்கு கிடைக்கும் பிகாஸ் திஸ் இஸ் நாட் கன்ஸ்ட்ரெயின்ட் பை யோர் டைம். நீங்கள் போயிட்டு கன்சல்ட் மட்டும் பண்ணி கொடுத்தா போதும். அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் நீங்கள் அடுத்தடுத்த பீப்புளுக்கு போயிட்டு கன்சல்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இட் இஸ் ஸ்கேலபிள். அடுத்து பில்ட் ஏஐ சாஃப்ட்வேர். 90% மார்ஜின் இதில் தான் இருக்குது. ஏஐ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லையா, நம்ம பேசணும் இல்லையா. ஸோ ஏஐ சாஃப்ட்வேர்னா ஏஐ ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதை பில்ட் பண்ணி அதை செல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தென் யூ வில் மேக் 90% மார்ஜின். தெர் இஸ் அ லாட் ஆஃப் மணி டு பி மேட். அண்ட் நீங்கள் எந்த வேலையும் ஆக்சுவலாக இதில் செய்யலை. யூ ஜஸ்ட் ஒரு தடவை பில்ட் பண்ணுற வேலைக்கு தான் உங்களுக்கு வேலை. அது பில்ட் பண்ணிட்டீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணி செல் பண்ண போகிறீங்க. பெருசாக வேலை கிடையாது, சேல்ஸ் மட்டும் தான் வேலை. அண்ட் 90% மார்ஜின் உங்களுக்கு அதில் கிடைக்கும். அண்ட் தெர் இஸ் அ சீக்ரெட் மெத்தட் வேர் யூ கேன் மேக் 95% மார்ஜின். அது என்னன்ட்டு உங்களுக்கு தெரியணுன்ட்டு ஆசையாக இருக்குன்ட்டு எனக்கு தெரியுது. இப்போ நான் சொல்ல மாட்டேன். கீப் ஃபாலோயிங் மீ என்ன யூடியூப்பில். அதுக்கப்புறமா ஏகப்பட்ட விஷயங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து வருவீங்க அப்படின்றத நம்புகிறேன். என் கூட ட்ராவல் பண்ணி தொடர்ந்துட்டு வாங்க. அதுக்கு அடுத்து அந்த 95% மார்ஜின் இருக்கிற ஒரு மெத்தட் என்ன அப்படின்றத நான் ரிவீல் பண்ணுறேன். ஆல்ரைட். ஸோ இப்போது
ஸ்டெப்ஸ் டு சக்ஸஸ் வித் ஏஐ என்ன ஸ்டெப்ஸை நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பேசிக் நோ கோட் ஸ்கில்ஸ் கற்றுக்க போகிறீங்க. த மணி யூ கேன் மேக் ஃப்ரம் தட் இஸ் ஆப்வியஸ்லி ₹0. நோ கோட் ஸ்கில்ஸ்க்கு யாரும் காசுலாம் தர மாட்டாங்க. ஆனால் இட் இஸ் அ ஃபவுண்டேஷனல் பிளாக், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஸ்டெப்பை முடிக்கலாம், அடுத்த ஸ்டெப்ஸ் ஏற முடியாது. ஆனால் த மணி தட் யூல் மேக் இஸ் 0. அதுக்கடுத்து ஆட்டோமேஷன்ஸ்லாம் கற்றுக்கிட்டு ஒரு ஆட்டோமேஷன் டெவலப்பராக ஆகுறீங்க. த மணி யூ கேன் மேக் இந்த ஸ்டெப் இஸ் 1 lakh. 0லேருந்து 1 lakh. நிறைய பேர் என்ன ப்ரோ 1 lakh சொல்லிட்டு ஆட்டோமேஷன் டெவலப்பர்ஸ்க்கு அவ்வளோலாம் சேலரி பே பண்ணல ப்ரோ அப்படின்ட்டு கேட்பீங்க. பட் 0லேருந்து 1 lakh. நீங்கள் இங்கே லோக்கலில் உங்கள் ஊர்லேயே ஒரு கம்பெனியில் தேடிங்கன்னா ₹5,000 10,000 தான் சேலரி தருவாங்க. ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனியில் போயிட்டு தேடினீங்கன்னா 1 lakh வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஸோ 0லேருந்து ஒரு 1 lakh சம்பாதிக்கலாம். அண்ட் தென் ஏஜென்ட்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா 8 lakhs வரைக்கும் சம்பாதிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல இந்த 1 lakh to 8 lakhs வந்துட்டு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஸ்டார்ட் ஃப்ரீலான்சிங் அப்படின்ட்டு தான் சஜஸ்ட் பண்ணுவேன். 8 lakhs per month என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஜாபில் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அன்லெஸ் யூ ஒர்க் ஃபார் டாப் இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ரிமோட் ஜாப் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி இந்த லெவலில் சேலரியில் ஏர்ன் பண்ணலாம். பட் ஐ வுட் சே 1 lakh நீங்கள் இப்போ மந்த் சம்பாதிக்கிறீங்கனாலே ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் ஃப்ரீலான்சிங் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அப்போ தான் காசு இருக்குது. ஸோ 8 lakhs உங்களால் பண்ண முடியும். அண்ட் தென் 25 lakhs per month நீங்கள் ஏஐ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேர்ன் பண்ணி பில்ட் பண்ணி அதில் சம்பாதிக்க முடியும். 8 lakhsலேருந்து 25 lakhs. இந்த இடத்துல ஆப்வியஸ்லி யூ ஹேவ் டு பி அ ஃப்ரீலான்சர். ஒரு பிஸ்னஸும் ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நல்லாயிருக்கும். அண்ட் தென் ஸ்டார்ட் ஒரு ஏஜென்சி மாதிரி ஒன்று பில்ட் பண்ணி ஸ்கேல் ஆன் ஆட்டோ பைலட் காப்பி பேஸ்ட் பண்ணி ஸ்கேல் பண்ணிட்டு போங்க. 1 crore and above பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி ஆல்ரெடி ஏகப்பட்ட பிஸ்னஸஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே நம்ம ஃப்யூச்சரில் பேச ஆரம்பிப்போம். பட் திஸ் இஸ் தி ரியாலிட்டி. மார்க்கெட்டில் இதுதான் நிலவரம். ஆல்ரைட், என்னோட விஷன் இந்த ஏஐ எராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஸ்டார்ட் ஆஸ் அன் ஆட்டோமேஷன் டெவ். ஆட்டோமேஷன்ஸை கற்றுக்கிட்டு ஆட்டோமேஷன் டெவ்வாக மாறுங்க. தென் ஏஐ ஆட்டோமேஷன் டெவலப்பராக மாறுங்க. அண்ட் தென் ஏஐ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப்பராக மாறுங்க. அண்ட் தென் ஒரு ஏஐ ஏஜென்சி பில்ட் பண்ணுங்கள். ஓகே, எடுத்தோடனே போய்ட்டு ஏஐ ஏஜென்சி பில்ட் பண்ணுங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அன்லெஸ் யூ ஹேவ் அ லாட் ஆஃப் மணி, ₹1 கோடி மேலே இருக்குது அப்படின்னா இன்வெஸ்ட் இன் திஸ் அண்ட் பில்ட். பட் இல்லை, நான் என்னோட விஷயங்களை நான் பூட் ஸ்டாப் தான் பண்ண போகிறேன், என்னோட மாத சம்பளங்களில் தான் நான் இதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நான் எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிருக்கீங்க அப்படின்னா ஐ வுடன்ட் சே எடுத்தோடனே இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். பேசிக்லேருந்து ஆரம்பிங்க. நோ கோட் ஸ்கில்ஸ், தென் ஆட்டோமேஷன் டெவ், தென் ஏஐ ஆட்டோமேஷன் டெவ், தென் ஏஐ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவ், தென் ஏஐ ஏஜென்சி. அப்படி பில்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ. அப்படி தான் போங்க. தட் இஸ் தி ரோட் மேப். இதுதான் ஆக்சுவலான ரோட் மேப். ஸோ யூ கேன் அச்சீவ் திஸ் ஈஸிலி. ஸோ இஃப் யூ ஆர் சீரியஸ், இந்த ரோட் மேப்பை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்ற சீரியஸ்னஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா, ஏஐ ஏஜென்ட்ஸ் தான் ஃப்யூச்சர்ன்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா, அதில் உங்களோட கெரியரை நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் சீரியஸாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு லேட்டஸ்ட் ஏஐ ஸ்கில்ஸ் இன்க்ளூடிங் ஏஐ ஆட்டோமேஷன்ஸ் கற்றுக்கணும் அப்படின்ற ஆசை, ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்கணுன்ற ஆசை, ஒரு ப்ராப்பர் சிஸ்டம், ப்ராப்பர் மெத்தட், ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ், ஒரு ப்ராப்பர் ஃபீட்பேக்கோடு கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறீங்க. அது எல்லாத்தையும் ஒரு வைப்ரண்ட் கம்யூனிட்டியில் சேர்ந்து கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறீங்க. கரெக்டாக? I would like to invite you to AI Freedom Mastermind. AI Freedom Mastermind is an exclusive online Tamil community where we teach AI. நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பேசணும் இல்லையா. ஒரு ஆட்டோமேஷன் டெவலப்பர் ஆகிறது எப்படி, அதுக்கு முன்னாடி எப்படி பேசிக் நோ கோட் ஸ்கில்ஸை கற்றுக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோமேஷன் டெவலப்பர் ஆகிறது எப்படி, ஒரு ஏஐ ஆட்டோமேஷன் டெவலப்பர் ஆகிறது எப்படி, அதுக்கப்புறம் ஒரு ஏஐ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப்பர் ஆகிறது எப்படி, ஒரு ஏஐ ஏஜென்சி எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்ற எல்லா ட்ரைனிங்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரைனிங் உங்களுக்கு AI Freedom Mastermindல நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் வர எல்லாரையுமே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். பின் கமெண்ட்ஸில் நான் கொடுக்குறேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் குவாலிஃபை ஆனீங்க அப்படின்னா மேபி ஏஎஃப்எம்மில் ஜாயின் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரைட், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் அலெக்ஸ் சைனிங் ஆஃப். டேக் கேர். பபாய்.